ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் தான் பார்க்க போகிறோம். இது வெண்டைக்காய் பொரியல் தான். அது ஜஸ்ட்டு சாம்பார் கூட, ரசம் கூட எல்லாம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருந்துக்கும். இது ரொம்ப ஹெல்த்தும் கூட நம்மளுக்கு. டயட்டில் இருக்கவங்களாம் வீக்லி ட்வைஸ் கூட நம்ம வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெண்டைக்காய் வாங்கும்போது அந்த முனையை உடச்சி பாருங்கள். அது டக்குன்னு உடஞ்சிடுச்சுன்னா நல்லது, உடையலைன்னா அப்படியே வேண்டாம், அது முத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறலாம். இப்போது அதுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 கார்னர்லேயும் கட் பண்ணி அதை எடுத்துட்டு நம்ம இப்போ பொரியல் வைக்கிறதுக்காக இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸுக்கெலாம் காய்கறி நறுக்கிறதுக்கு, அந்த மாதிரி பொரியலுக்கு எப்படி, குழம்புக்கு எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க பார்த்து இந்த மாதிரி நறுக்குங்க. பொரியலுக்கு நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன். கிராசிங்கில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், பட் நான் இப்படி நறுக்கியிருக்கேன் இன்றைக்கி. இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மண்சட்டியில் தான் பண்ண போகிறேன். அது ஒரு மணத்தோடு எனக்கு அது வெண்டைக்காய் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. நீங்களும் இந்த மண்சட்டியில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 7 பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொரன்னு நச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் மண்சட்டினால நம்ம அதை சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு சீரகமும் ஒரு 2-3 கருவேப்பிலையும் போட்டுட்டு 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு உடனே நம்ம வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆனதும் நம்ம இப்போ கொரன்னு நச்சு வச்சுருக்க அந்த 5-6 பூண்டை அது கூடயே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வரைக்கும் அது சிம்மில் வச்சுட்டு இனிமேல் அதை நம்ம கூட்டி வச்சு கொஞ்சம் 2 வாட்டி கிண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை அது கூட நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிளறி விடும்போது அது உப்பு எல்லாம் அதுக்கு தேவையாக செய்கிறதுக்கு அந்த கிளறும் போது அது கூட உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடும்போது அதில் ஒரு கொஞ்சம் ஜெல்லி வரும். அதுக்காக அந்த உப்பை போட்டு வதக்கும்போது ஜெல்லி கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக வரும். இப்போ 1 செகண்ட் நம்ம அதை மூடி வச்சுட்டு திறந்துக்கலாம். அடுப்பை நல்லா கூட்டி வச்சுருக்கும்போது மூடி வைக்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி இன்னும் 2-3 வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ஜெல்லி வருதுனால கொஞ்சம் இன்னும் வேகலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலாவை 1 ஸ்பூன் அளவு, நல்ல பெரிய ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அது கூட நான் 1 ஸ்பூன் அளவு ஆம்ச்சூர் பவுடர் போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடரும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இந்த 3 பவுடரும் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மணம் நல்லா வரும்படி கிண்டி விட்டு வதக்கிக்கோங்க. இப்போது வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் கிரிப்ஸியாக வேணும்னா இது கூட 1 ஸ்பூன் அளவு நம்ம ரைஸ் பவுடர் சேர்த்து இறக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.